ஈமான் இடமாகிய பள்ளிவாசலில் நல்ல விடயங்களை கேட்டு நல்ல வாழ்க்கையில் நல்ல பல மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வதற்கு நல்ல எண்ணத்துடன் நேரகாலத்தோடு வந்து அமர்ந்திருக்கும் என தலைமை இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களுடைய இரட்சகனை எல்லா நேரங்களிலும் எல்லா கட்டங்களிலும் அவனுடைய கட்டளைகளுக்கே முதலிடம் கொடுத்து வாழும்படி முதலாவதாக எனக்கும் அப்பாலுங்களுக்கு நான் வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கிறேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் அனைவரும் இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மாதம் மிக முக்கியமான ஒரு மாதம். துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம் பிறை 2 உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம் என்பது மிக முக்கியமான கண்ணியமான 4 மாதங்களில் ஒன்று. துல்காதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம், இந்த 3 மாதங்கள் தொடர்ந்து வரக்கூடியது. இறுதியாக 6 மாதங்களுக்கு பின்னால் வரக்கூடிய ரஜபுடைய மாதம். அதிலும் இந்த முக்கியமான 4 மாதங்களிலும் இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப 10 நாட்கள் என்பது மிக முக்கியமான ஒரு மாதம் நாட்கள். அந்த 10 நாட்கள் என்பது மிக முக்கியமான நாட்கள். எங்களுடைய முன்னோர்கள் சலஃபு சாலிஹீன்கள் 3 10 தினங்களை கண்ணியப்படுத்துவார்கள். 3 10 தினங்கள் இருக்கின்றது. அந்த 3 10 தினங்களையும் கண்ணியப்படுத்துவார்கள். அதில் முதலாவது துல்ஹிஜ்ஜாவுடைய இந்த ஆரம்ப 10 நாட்கள். அதே போன்று இதனை அடுத்து வரக்கூடிய முஹர்ரமுடைய 10 நாட்கள், இந்த மாதத்தை அடுத்து வரக்கூடிய முஹர்ரமுடைய மாதம், அந்த 10 நாட்களையும் கண்ணியப்படுத்துவார்கள். இன்னும் அதே போன்று ரமலானுடைய இறுதி 10 நாட்கள், ரமலான் மாதத்தினுடைய இறுதி 10 நாட்கள், இந்த 3 10களையும் எங்களுடைய சலஃபு சாலிஹீன்கள் கண்ணியப்படுத்துவார்கள் என்றால் இந்த ரமலான் இந்த 10 நாட்களுக்கும் கொடுக்க வேண்டிய மகத்துவத்தை கொடுத்து குர்ஆன்களை அதிகமாக ஓதி அதிகமான நஃபில் வணக்கங்களை செய்து தான தர்மங்கள் வழங்கி அல்லாஹ்வினுடைய நெருக்கத்தை அடைந்து கொள்ள முயற்சி செய்வார்கள். எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, இது போன்ற நல்ல சந்தர்ப்பங்கள் வருகின்ற நேரத்தில் நாங்கள் முதலாவதாக என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் அனைவரும் மனிதர்கள் என்று சொல்லக்கூடிய நாங்கள், எங்கள் மூலமாக தவறுகள் நடக்கும். யாரும் மலக்குகள் கிடையாது, பாவத்தை விட்டும் பரிசுத்தமானவர்கள் கிடையாது. எனவே இந்த நல்ல சந்தர்ப்பங்கள் வருகின்ற நேரத்தில் முதலாவதாக நாங்கள் எங்களுடைய நினைவுக்கு வர வேண்டும், தௌபத்து சாதிகா, உண்மையான முறையில் தௌபா செய்ய வேண்டும். முதலாவதாக நாங்கள் செய்ய வேண்டிய விடயம் தௌபா, உண்மையான தௌபா. குர்ஆனுடைய அதிகமான ஆயத்துக்களிலே அல்லாஹ் என்ன சொல்கிறான்? வதூபு இலல்லாஹி ஜமீஅன், நீங்கள் அனைவரும் அல்லாஹ்வின் பால் மீளுங்கள், தௌபா செய்யுங்கள், பாவத்தை விட்டு விலகிடுங்கள். ஐயுஹல் முஃமினூன், என்னை ஈமான் கொண்டவர்களே, லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் இவ்வாறு தௌபா செய்து மீண்டால் உங்களுக்கு வெற்றி உடைய வாழ்க்கையில் கிடைக்கும். அது மட்டுமா, வகானல்லாஹு கஃபூரர் ரஹீமா, நிச்சயமாக அல்லாஹ் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான், கஃபூர். அதே மாதிரி இன்னல்லாஹ ரஹீம், இன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம் என்று குர்ஆனுடைய அதிகமான ஆயத்துக்களிலே அல்லாஹ் தஆலாவுடைய அந்த மன்னிப்பு பற்றி வந்திருக்கிறது. எனவே எங்களுடைய முதலாவதாக நாங்கள் செய்ய வேண்டிய விடயம் உண்மையான தௌபா. ரமலானுடைய மாதத்துக்கு மட்டும் குறிப்பான ஒன்று கிடையாது. ஒவ்வொரு நாளும் எங்களுடைய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ரிவாயத்திலே வந்திருக்கிறது, 70 தடவைகள் அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம் என்று சொல்வார்கள், பாவ மன்னிப்பு தேடுவார்கள். இன்னொரு ரிவாயத்திலே வந்திருக்கிறது, ஒரு நாளைக்கு 100 விடுத்தம் அல்லாஹ்வின் பால் தௌபா செய்வார்கள், இஸ்திக்ஃபார் செய்வார்கள் என்று வந்திருக்கிறது. எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, முதலாவதாக நாங்கள் செய்ய வேண்டிய விடயம் தௌபா, பாவத்தை விட்டும் தவிர்த்து கொள்ள வேண்டும். எங்களுடைய பாவத்துக்காக வேண்டி பாவ முயற்சி பெற வேண்டும். இரண்டாவது விடயம், அல்லாஹ் இந்த கண்ணியமான மாதத்தை பற்றி சொல்லுகின்ற நேரத்திலே அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ஃபலா தظلموا فيهن انفسكم, நீங்கள் அநியாயம் செய்ய வேண்டாம். அப்படி என்றால் பாவங்கள் செய்து உங்களுக்கு நீங்களே அநியாயம் செய்ய வேண்டாம். நாங்கள் தௌபாவுடைய அந்த ஆயத், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அதே மாதிரி அதிகமான நபிமார்கள் கேட்ட துஆ தான், ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காசிரின். அதிலே முதலாவதாக வரக்கூடிய வார்த்தை ஸலம்னா அன்ஃபுஸனா, நாங்கள் எங்களுக்கு அநியாயம் செய்து கொண்டோம். அப்படி என்றால் நீ தடுத்த விடயத்தை நாங்கள் செய்து விட்டோம் யா அல்லாஹ், நீ தடுத்த விடயத்தை நாங்கள் மேற்கொண்டு விட்டோம், எங்களுக்கு நாங்கள் அநியாயம் செய்து கொண்டோம். நீ எங்களுக்கு அநியாயம் செய்வதில்லை, நீ எங்களுக்கு அநியாயம் செய்யவில்லை, நாங்கள் தான் எங்களுக்கு அநியாயம் செய்து கொண்டோம். எனவே எங்களுடைய பாவத்தை நீ மன்னித்தருள்வாயாக. நீ மன்னிக்காவிட்டால், நீ இரக்கம் காட்டாவிட்டால் நாங்கள் நஷ்டவாளியாகி விடுவோம். எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, பாவத்தை விட்டு நாங்கள் நிச்சயமாக பாவத்துக்காக வேண்டி தௌபா செய்ய வேண்டும். இரண்டாவது விடயம் அல் புஅது அனில் மஆசி, பாவங்களை விட்டு தூரமாகி விட வேண்டும்.
எவ்வாறு நல்ல விடயங்கள் அல்லாஹ்வின் பால் நெருக்கத்தை உண்டு பண்ணுமோ அதே போன்றுதான் பாவங்கள் அல்லாஹ்வை விட்டு தூரமாக்கும். ஷைத்தான் மலக்குமார்களுடைய சுஹபத்தில் இருந்தவன், மலக்குமார்களுக்கு பாடம் எடுத்தவன், மலக்குமார்களுக்கு அல்லாஹ் தஆலாவுடைய விடயங்களை கற்றுக் கொடுத்தவன். அவன் அல்லாஹ் தஆலாவுடைய அந்த ஒரே ஒரு கட்டளைக்கு சுஜூது செய்ய மறுத்ததன் காரணமாக அல்லாஹ் தஆலாவுடைய ரஹ்மத்தை விட்டு தூரமாகி விட்டான். அவனுக்கு பேர் ரஜீம். ரஜீம் என்றால் தூக்கி வீசப்பட்டவன், அல்லாஹ் தஆலாவுடைய ரஹ்மத்தை விட்டு தூரமாக்கப்பட்டவன் அர்த்தம். எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, இரண்டாவதாக நாங்கள் செய்ய வேண்டிய விடயம் பாவங்களை விட்டு தூரமாகி விட வேண்டும். அல்லாஹ் தக்வாவுடைய விடயத்திலே சொல்லும்போது என்ன சொல்கிறான்? ஃபத்தகுல்லாஹ மஸ்ததஅதும், உங்களுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். நல்ல விடயங்களில் உங்களுக்கு எவ்வளவு முடியுமோ, நல்ல விடயங்களை உங்களுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய சக்திக்கு மீறி நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், கஷ்டப்படுத்திக் கொள்ள வேண்டாம் என்று நல்ல விடயங்களை சொல்லும்போது சொல்கிறான். ஆனால் பாவத்தை சொல்லும் பொழுது என்ன சொல்கிறான்? ஃபஜ்தனிபு இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜிஸும் மின் அமலி ஷைத்தான் ஃபஜ்தனிபுஹு. இஜ்தினாப் என்கிற வார்த்தை பயன்படுத்தி இருக்கிறான். அப்படி என்றால் தூரமாகிக் கொள்ளுங்கள். லா தக்ரபு, கிட்டவும் போய்த்திட வேண்டாம் என்று பாவத்துடைய விடயத்தை பற்றி சொல்கிறான். எனவே நல்ல விடயங்கள் எங்களால் முடியுமான ஒரு சின்ன ஒரு அமலாக இருந்தாலும் தொடர்ந்து செஞ்சு வந்தால் அதுக்கு நன்மை கூட. ஆனால் பாவம் என்கிற அந்த விடயத்தை சொல்லும் பொழுது அந்த பாவத்திற்கு கிட்டவும் நீங்கள் சென்று விட வேண்டாம் என்கிற விடயத்தை நாங்கள் பார்க்கலாம். எனவே இரண்டாவதாக நாங்கள் செய்ய வேண்டிய விடயம் பாவங்களை விட்டும் தூரமாகி விட வேண்டும், நல்ல விடயங்களை செய்ய வேண்டும். मेरे प्यारे दोस्तों, अल्लाह सुब्हानहू व तआला हमको पैदा किया और उसके साथ ताल्लुक रखने के लिए बहुत अल्लाह ने टाइम दे देता है. रमजान का महीना एक महीना है, ये बहुत अल्लाह के पास कुर्ब होने का अहम